100% பிளாக் ஹார்ட்டில் இருக்க இரத்த குழாய். இது சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமே வந்து உங்கள் இரத்த குழாய் 100% பிளாக் ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதுதான் வந்து எஸ்டி எலிவேஷன் எம்ஐன்னு சொல்லுவோம். அது உடனே நம்ம கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து த்ராம்பலைசிஸ்ன்ற மருந்து கொடுத்தா அது ஓரளவுக்கு கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பிளாக் எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு பார்த்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணலாம். ஸோ நாள்பட்ட 100% பிளாக் 100% பிளாக்கே 3 மாதத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை சிடிஓ அப்படின்னு சொல்லுவோம், க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன். ஸோ அதையுமே வந்து சரி பண்ணலாம். அதுக்கும் ஸ்டென்ட் வைக்கலாம். ஸ்டென்ட் வைக்க முடியலன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணால் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரெக்கவர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஸோ அது ஒருத்தவங்களோட ஹார்ட் கண்டிஷனை பொறுத்து, அவங்க ஹார்ட் பம்பிங் எவ்வளோ இருக்குதுன்னு பொறுத்து, ரிவர்ஸில் எவ்வளோ பிளட் வருதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ 100% பிளாக் கண்டிப்பாக சரி செய்யலாம். இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸ்டென்ட்டும் வைக்கலாம், பைபாஸும் பண்ணலாம்.